This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. எல்லோருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் என்பது சொல்வதை விட விளையாட்டு வீரர். You should understand, you can see the CM by age, but he is playing everyday tennis game 4 to 6 every day, even as a CM. So I am following always Honorable CM. Even I am also playing everyday basketball morning 5 to 7. So மதிப்புக்குரிய ஐயா விளையாட்டு வீரர், முதல்வர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய காமராஜர் அவர்கள், மக்கள் தலைவர், ஒரு விளையாட்டு வீரராக புதுச்சேரியில் இருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு நீங்கள் மட்டுமல்ல, இந்த ஆனரபிள் சிஎம் தமிழ்நாடு, எங்களுடைய முதல்வர் விஜய் அவர்கள் விளையாட்டை மிகவும் நேசிக்கக்கூடியவர். அதனாலதான் விளையாட்டுத்துறை என்னிடம் ஒப்படைத்து ட்ரக்ஸ் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. உங்களை யார் விமர்சிச்சுட்டாலும் நீங்க அமைதியா இருப்பீங்க, யார் விமர்சிச்சுட்டாங்களோ அவங்க காணா போயிடுவாங்க அரசியல்ல. அதே மாதிரி எங்களுடைய தலைவர் சிஎம் விஜய் அவர்களை யார் விமர்சிச்சாலும் அவர் அமைதியா இருப்பாரு, யார் விமர்சிச்சிருந்தாங்களோ அவங்க காணா போயிடுவாங்க. சோ உங்களுடைய பொறுமையும் உங்கள் நிதானமும் எங்களுடைய சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. அதை நான் உங்களிடம் கற்றுக்கொண்டுட்டு இருக்கேன். சோ உங்களுடைய எளிமையும் உங்களுடைய மக்களுடைய அணுகக்கூடிய தன்மையும் ஒவ்வொரு நொடியும் உங்களோட பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். எப்பொழுதும் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம், அதை நான் உங்ககிட்ட பதிவு செய்யறோம். உங்கள் மீது அன்பும் மரியாதையும் எப்பொழுதும் எங்களுக்கு இருக்கிறது, எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், உங்களுடைய பணி சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். விளையாட்டுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும். நீங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த ஸ்டேடியத்தில் அதிகமான மேட்சஸ் நாங்க தான் நடத்திருக்கோம். இங்க ஒரு ஏர் கண்டிஷன்ஸ் மட்டும் இங்க இல்ல, பிளேயர்ஸ் விளையாடும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த கோரிக்கையை மட்டும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொடுக்கணுங்கிறது நான் வேண்டுகோள் கொடுக்கிறேன். புதுச்சேரியில நல்ல விளையாட்டு வீரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக மீனவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளையாட்டுல ஒரு ஸ்விம்மிங்லயும் பாஸ்கெட் பாலையும் நிறைய பேர் வராங்க. இங்கிருந்து புதுச்சேரியிலிருந்து வரவங்க நிறைய பேர் ஸ்டேட்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடும் புதுச்சேரியும் சேர்ந்து, ஏன் தென் மாநில முதல்வர்களெல்லாம் சேர்ந்து ஒரு விளையாட்டு போட்டியை உருவாக்கலாம். தென் மாநிலங்களெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு தென் மாநிலங்களுக்கான விளையாட்டு போட்டிகளை நம்ம நடத்தலாம். அதுல இப்போதைக்கு நீங்க தான் சீனியர் ஆக்சுவலா. அதனால நீங்கெல்லாம் சேர்ந்து, எல்லோரும் சேர்ந்து, எங்களுடைய முதலமைச்சரும் சேர்ந்து ஒரு நல்ல விளையாட்டு போட்டிகளை எல்லா மாநிலத்திலும் எல்லா இளைஞர்களுக்கும். இன்னைக்கு போதை பழக்க வழக்கங்கள், ட்ரக்ஸ் அண்ட் லிக்கரோடைய கன்சம்ஷன் அதிகமாயிட்டே போகுது. விளையாட்டு மட்டும்தான் இளைஞர்களை ஒருங்கிணைக்க முடியும். கல்வியோடு சேர்ந்து விளையாட்டையும் நம்ம அதிகமாக கொடுக்கணும். அதுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில உதாரணமா இருக்கீங்க. கண்டிப்பாக புதுச்சேரி இளைஞர்களும் தமிழக இளைஞர்களும் இணைந்து பல்வேறு போட்டிகளை நாம் நடத்துவோம் என்கிறதை பதிவு செய்து, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு புதுச்சேரி முதல்வர் அவர்களுக்கும், இங்க நடத்தக்கூடிய பாஸ்கெட்பால் அசோசியேஷன் திரு ரகோத்தமன் அவர்களுக்கும், குல்விந்தர் சிங் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து உங்களுடன் நான் பயணிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. சண்முகம் ராஜினாமா பண்ணிருக்காரு. அந்த எம்பி பதவி நீங்க இருப்பீங்களா, கூட்டணி கொடுப்பீங்களா சார்? This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.